தண்ணி தாவ இருக்குது, தண்ணி குடிச்சுக்கிறேன். அது வரையிலும் பின்னால என் பண்ண பேசுவாங்க. ஆமா, அந்த கார் கிளாஸ்லாம் பேசுவாங்க. கொஞ்சம் பயந்துக்காம பார்த்துக்கோங்க. 1.5 மணி நேரம் பேசிருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னை வச்சு ரொம்ப கலாய்ச்சாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எல்லாம் கலாய்க்கிறாங்க பார்த்தீங்களா? தெரியாம வந்து எங்க ஃபேமிலியில நான் மாட்டிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி குடிக்கிறேங்கிறாரு, அரிசி முட்டையை திருடுறேங்கிறாரு பார்த்தீங்களா? யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. இதெல்லாம் இவர் எப்படி பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, எங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நாங்க என்னென்ன பண்றோமோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கேமரா வீட்டுக்கு வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸ் கேமரா, உள்ள எல்லாம் கேமரா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியாத சீக்கிரம் கேமரா பாருங்க, இது இப்படி எல்லாம் பண்ணலாமா? எந்த வீட்லயாவது இப்படி எல்லாம் சீக்கிரம் கேமரா பிக்ஸ் பண்ணுவாங்களா யாராவது? பொறுமையே பெருமை. ஓவரா பேசுறாருங்க இவரு. பாருங்க, சாப்பிட்டு பேசிட்டு தண்ணி குடிக்கிறாங்க நிம்மதியா. இதெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்க, அதனால இப்படி பேசிட்டு இருக்காங்க. எங்க அத்தா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலி. எங்க மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். கார்ல வந்தவங்க முடியெல்லாம் கலையுது, மேக்கப்பே போயிருச்சு. தண்ணி குடிச்சிட்டீங்களா மாமா? தண்ணி குடிச்சிட்டீங்களா? பாத்தீங்களா? காவேரி தண்ணிய மாமியாரும் மருமகளும் பகிர்ந்து குடிச்சு விட்டு போத்தீஸ் போயிட்டு போயிடலாம். ஒரு சட்டமாக போயிடலாம். போத்தீஸ் போகிறவங்க, என் பையனுக்கு பிறந்தநாளுக்கு எல்லாத்துக்குமே புது ட்ரெஸ்ஸு. கல்யாண நாளுக்கு எங்களுடைய 34வது கல்யாண நாளுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் புதுசு தான் போட்டிருக்கீங்க. எல்லாம் புது ட்ரெஸ் போட்டுருக்கீங்களா? அப்புறம் என்ன நானும் கேட்குறேன். என் வீட்டுக்காரி புதுசு, நான் புது சட்டை, என் பேத்தி புது ட்ரெஸ்ஸு, மருமக நீ போட்டுக்கிறதும் புது ட்ரெஸ்ஸு. என் பையனுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு சட்டை எடுக்கல. அதனால அவருக்கு மட்டும் பாவம் பத்தியா, என் பேத்தி கூட சொல்றா பாரு. ஆனா மாமியாரும் மருமகளும் பாருங்க, மாமியா வந்து ஐயோ என் பையனுக்கு எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கல, மருமக எங்க வீட்டுக்காருக்கு எடுக்கலையான்னு கேட்கல. பாத்துக்குங்க. ஆனா நான் வந்து போற வழியில எங்கேயாவது எடுத்து தம்பி, நாங்க வந்து போய் கேட்கற அப்படி எடுக்கிற வேலை தான். கேட்டு வாங்குறதெல்லாம் கிடையாது, அப்படியே தூக்கிற வேலை தான். ஆனா கேட்டெல்லாம் வாங்க மாட்டாங்க. அது அப்புறம் ஆமா, இதுவல்லவா லட்சியம். ஆமா, கேட்காம இப்ப மட்டும் அன்பு மாமனாரா? இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன கொடுத்து பார்த்தீங்களா? எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்தா அன்பு மாமனாரு, இல்லைன்னா பம்பு மாமனார் ஆயிடுவாரு. நிறைய போறான்டா. அம்பு வந்து அம்பா போயிடும். ஆமா மேடம், கேட்காமலே செய்யணும். ஆமா மேடம், ஆமா மேடம். ஒரு 3 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா எப்படி அப்படி இருந்தாங்க. ஓ, குரலி வித்தையா? இப்ப பேசுற வாய பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னால வாய் எப்படி தெரியல இருந்துச்சு. அது வேற வாய். அச்சுமா, அது என்ன வாய் சாமி? அது என்ன வாய்? இது என்ன வாய்? அச்சுமா நீ சொல்லு, அது என்ன வாய்? இது என்ன வாய்? அது நார வாய், இது நல்ல வாய். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. நார வாயா? கரெக்ட். இப்ப பேசுற வாய். அது மாதிரி வாங்கி கொடுத்தாதான் நல்லவங்க, வாங்கி கொடுக்கலன்னா அவ்வளவுதான். அதனால இருந்தாலும் அப்படி ஜாலியா பேசும்போது நல்ல பிள்ளைங்க. எனக்கு வந்து கிடைத்த மருமகள் நல்ல பிள்ளை, அதனால குறை சொல்ல முடியாது. அதனால ஜாலியா பேசிக்கிறோம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம்,
ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சும்மா ஜாலிக்காக பேசிட்டு வரோம். அதனால் வந்து என் மருமக மாதிரி ஒரு தங்கம் எங்கேயும் உலகத்தில் எந்த மருமகளும் கிடைக்காது. அவ்வளோ தங்கத்தின் தங்கம், தங்கமோ தங்கம், அது வைடுன்னா டைமண்ட்னா டைமண்ட், அவ்வளோ அழகான மருமக. ஆனால் என் மனைவி மட்டும் பார்த்தீங்கன்னா சிந்தான குட்டியாட்டம் செனப்பண்ணியாட்டம் இருப்பான். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. வேற அங்கே பேர்லாம் தண்ணி அங்கே போத்தீஸ் பேர். அதனால் வந்து ஆனால் நான் அது வந்து எனக்கு அத்தை பிள்ளை தானே, அது வந்து அத்தை பிள்ளைங்கிறதுனால ஒரு ஜாலி தான். ஆனால் நாங்கள் லவ்ஸ் எல்லாம் பண்ணல, என் பையனும் மருமகளும் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, பண்ணாங்க. வாழ்க்கையில் நம்மளை நிறைய பேர் லவ்ஸ் பண்ணாங்க சின்ன வயசில் பார்க்க. இப்போ எவ்வளோ அழகாக இருக்கப்ப, சின்ன பையனாக இருக்கப்போ எவ்வளோ அழகாக இருந்துருக்கேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு எங்க தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். அரிசிமா பார்த்தீங்கன்னா எனி டைம் அடி பரபரப்பாக இருப்போம். ஐயோ பார்த்தீங்களா அடிக்கிறத பார்த்தீங்களா? சூப்பர் 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 சூப்பர். என் பேத்தியோட அழகா சொல்லி பார்த்தீங்களா? இவங்களோட டார்கெட் ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு நான் தனியா வீடியோ போஸ்ட் பண்றேன் फ्रेंड्स. இதுக்கெல்லாம் பதில் அடி கொடுக்குறேன். அதனால எந்த அடி இப்ப நேருக்கு நேரா தான் பதில் கொடுக்கணும். இப்ப பாருங்க அழகா நான் சொன்னேன். கம்பரசம் பேட்டை வந்துருச்சு மேடம். கம்பரசம் பேட்டை வந்துருச்சு பாருங்க. கம்பரசம் பேட்டை வந்துருச்சு. கம்பரசம் பேட்டையில் இப்போ பேரிகார்டு வச்சுருக்காங்க. இந்த பேரிகார்டுனால அவங்க பாட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. பேரிகார்டு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காவேரி ஆறு நல்லா இந்த ரோட்டை பெருசாக அகலப்படுத்தியிருக்காங்க. போன தடவை இருந்த ஆட்சியாளர்கள்லாம் முன்னாடியே பாராட்டணும். அதனால கரை அகலப்படுத்தினால ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ரொம்ப திருச்சி அங்கேருந்து பைபாஸ்லாம் நிறைய பண்ணிட்டாங்க. இந்த இடத்த மட்டும் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ அந்த கரையை அப்படியே அரிச்சு தனியாக அங்கிட்டு போட்டுட்டு காவேரி கரையை அப்படியே அந்த சைடு பூரா கட்டையை கட்டி ரோடு அகல மண் அந்த பக்கம் போட்டு மலைக்கோட்டை திருச்சி மெயின்காட்டு முடிச்சிட்டோம். அடுத்து மலைக்கோட்டை பாருங்கள், அப்படியே மலைக்கோட்டை அப்படியே கோட்டை. இந்த பக்கம் சர்ச் பிஷப் பிஷப் காலேஜ் இந்த சைடு, இங்கே சர்ச்சு இந்த சைடு மலைக்கோட்டை பாருங்க. கோட்டை பாருங்க, மலைக்கோட்டை தான் மலைக்கோட்டை வாசல். கோட்டை வாசலை அடைத்து சுற்றி பண்ணிட்டாங்க. அடுத்து எங்களுடைய 34வது வெட்டிங் டே முன்னிட்டு எல்லாத்திற்கும் புது ட்ரெஸ்ஸு நம்ம கேபிஎல் ரெடிமேட்ஸே எடுத்துட்டோம். நம்ம ரெடிமேட்ஸே இருக்கிறதுனால நம்ம ரெடிமேடே எடுத்துட்டோம். அதில் வந்து என்னுடைய பையனுக்கு வந்து உரிய ட்ரெஸ் எல்லாம் நிறைய விற்று போச்சு, எடுத்து வந்தோம். தீர்ந்து போச்சு, ஸ்டாக் ஓடிடுச்சு. அதனால் அவருக்கு மட்டும் ட்ரெஸ் அங்கே எடுக்கல. அவருக்கு இருக்கிற கலர்லேயே இருக்குங்கிறதுனால அவருக்கு மட்டும் இப்போது போத்தீஸில் வந்து இப்போ அவருக்கு துணி எடுக்க போகிறோம். உள்ளே வந்து கார் பார்க்கிங் போட்டலாமா? போட்டலாம். இப்போ வந்து வீட்டில் போடலாம். அண்டர் கிரவுண்டில் கார் பார்க்கிங் போட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் கார் பார்க்கிங்க்குள்ள உள்ளே போகிறோம். நாங்கள் எங்கேயும் இறங்கிட்டோமா? நீங்கள் அப்படியே நிப்பாட்டினீங்கன்னா நாங்கள் எப்படியே இறங்கிக்கிறோம். இப்போ கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் முடிச்சிடும். எங்களது 34வது வெட்டிங் டே முன்னிட்டு எங்கள் அனைவருக்கும் எங்கள் கேபிஎல் ரெடிமேட்ஸ்லேயே ட்ரெஸ் எடுத்துட்டோம். எங்கள் சன் பாடிக்கு வந்து அங்கே ட்ரெஸ்ஸை அவருக்கு தேர்ந்து போச்சு. அதனால் திருச்சி வந்து போத்தீஸில் இப்போ ட்ரெஸ்ஸை எடுத்துட்டோம். பில் தொகை 6419 ரூபா. போத்தீஸுடைய சேவை சிறப்பாக இருந்தது. தேங்க்யூ. 21/3 அவருக்கு பர்த்டே, 31 வயசு அவருக்கு, 31வது பர்த்டே அவருக்கு வருது. அதனால் 32வது பர்த்டே அப்படிதானே சார்? 31 ஆமாம், 93 94 அப்போ வந்து சரியாக இருக்கும். அப்படிங்கிறப்போ 31 வயசு. அப்போ அவருக்கு பர்த்டேக்கு உண்டான பேண்ட் ஷர்ட்டும், இன்றைக்கு எங்கள் வெட்டிங் டே அனிவர்சரிக்கு ஒரு
ஷர்ட்டும் அவருக்கு எடுத்தாச்சு. போத்தீஸில் எடுத்துகிட்டு இப்போ போத்தீஸ்லேருந்து கிளம்பி நேராக இதுக்கு போயிட்டுருக்கோம். நேராக வந்து குணசீலம் போயிட்டுருக்கோம். குணசீலம் போகிறோம். நம்ம ப்ரோக்ராம் மாறிடுச்சு, அதனால் நேராக கொஞ்சம் டைம் ஆகினதுனால நேராக குணசீலம் போடுறோம். ரோஸ் மில்க் எல்லாம் 2 பேரும் நாலு எல்லாருமே ரோஸ் மில்க் சாப்பிட்டு மெயின் கார்ட் கேட் லலிதா ஜுவல்லரி தாண்டி இப்போ மெயின் கார்ட் கேட் வந்துட்டோம். மெயின் கார்ட் கேட்லேருந்து இப்போ நேரடியாக ஸ்ரீரங்கம் போக முடியல, அதனால் அங்கே போயிட்டு அப்புறம் அங்கே குணசீலம் போனால் டைம் ஆகிடும். அப்புறம் அங்கே நிறைய சாத்திடுவாங்க 7:30 மணி 8 மணிக்கெலாம். அதனால் நேராக இப்போ இந்த குலதெய்வம் ஸ்ரீ குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் அவரை சந்திக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். நல்லா பீக் ஹவர்ஸில் மாட்டிக்கிட்டோம். நல்லா ஹெவி டிராஃபிக்கில் இருக்குது. திருச்சியில் என்ன தான் மேம்பாலம் அந்த பாலம் இந்த பாலம் அந்த பாலம் போட்டாலும் டிராஃபிக்கை சரி பண்ணவே முடியல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். வந்து இப்போ போயிட்டுருக்கு. எங்கள் அச்சுமாவுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் கேட்டாங்க. அவங்க ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட்டு அடுத்து பாப்கார்ன் காட்டன் ரோட தான் நினச்சிட்ருக்கேன். பாருங்க எல்லாம் ஹெவி டிராஃபிக் ஜாமில் இருக்குது. பாருங்க எல்லாம் டிராஃபிக் ஜாமில் இருக்குது. இங்கே வந்து முன்னேற்ற கழகம் அம்மா முன்னேற்ற கழகம் சார்பா ஏதோ ஃபங்க்ஷன் போல் இருக்குது. தினகரன் சார் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் லாரி பஸ்ஸு நிப்பாட்டிக்கிறாங்க. அப்போ சென்ட்ரல் வேலை எவ்வளோ அகலமாக கவர்மெண்ட் ரோடு போட்டாலும் வரிசையாக பஸ் எல்லாம் வரிசையாக நிப்பாட்டி, இந்த பக்கம் காரெல்லாம் வரிசையாக நிப்பாட்டி, லாரி நிப்பாட்டிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கும். அப்புறம் இப்போ கொள்ளிடம் ஆற்றுக்கு வந்துட்டோம். கொள்ளிடம் செக் போஸ்ட் போயிட்டுருக்கோம். செக் போஸ்ட்டில் ஏறி சோதனை சாவடி எண் 7 பண்ணிகிட்ருக்கோம். இப்போ காவிரி ஆற்றில் யோகுண்டான் ஆற்றுல மேலே போயிட்டுருக்கோம். கலந்து பிடிச்ச உடனே இங்கேருந்து புறப்பட்டு நேராக இது வழியாகவே முக்கம்பூர் போகிறோம். முக்கம்பூரில் ஏறி குணசீலம் நேரடியாக முக்கம்பூர்லேருந்து வாத்தலையிலிருந்து அப்படியே குணசீலம் அதனால் இப்போ கொஞ்ச நேரம் பிரேக்கப். மாலை சூரியன், இந்த சூரியன் இப்போ அழகா சூப்பராக வச்சு நமக்கு முன்னால் போயிட்டே இருக்காரு. நாங்களும் ஒரு எப்படியா பிடிச்சிடலான்ட்டு காரெல்லாம் பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த சூரியன் மறைஞ்சு இப்படியே இருக்காரு. கோயில் பார்க்கலாம், சிவபெருமான் ஸ்தலம், ஸ்தலம் எல்லாம் ரொம்ப பெண்டாக இருக்கும். ரொம்ப அருமையாக வேலை பண்ணியிருக்காங்க. சூரியன் அழகாக வச்சு சூரிய பகவான் கண்ணியமாக காட்சி எடுத்துருக்காங்க. தீயபுரம் வந்துட்டோம். அடுத்து தீயபுரம் தாண்டோன்னா வராது. அது தீயபுரம் பாஸ் பண்ணியாச்சு. தீயபுரத்துக்கு அப்புறம் அந்தநல்லூர், சின்ன ஊர் அந்தநல்லூர் இருக்குது. அது தீயபுரம்.
வண்டியை கடந்தாச்சு. அங்கே சூரியன், மாலை சூரியன் அப்படியே முன்னால் போக அவர் பின்னால் பின்தொடர்ந்து நாமளும் சென்றுட்டே இருக்கோம். ஒரு மரம், பில்டிங் இதெல்லாம் உள்ள பூந்து போயிட்டே இருக்காரு. குறுகலான ரோடு தான். இந்த ரோட்டில் அந்த சைடு லாரி கார் இருக்கோம். இந்த இடத்துலையும் கொஞ்சம் அகலப்படுத்தியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். காரணம் அந்த பக்கம் ரயில்வே ட்ராக்கு, அப்புறம் வாய்க்கால், இந்த பக்கம் ஆறு, அதுக்கு இடையில இருக்கிறதுனால அந்த மாதிரி ட்ரெயின் போயிட்டு போயிருக்காங்க. சூப்பராக ட்ரெயின் கருவிலேருந்து பிரிட்ஜு போயிட்டு சேர்ந்துருச்சு. இப்போ ஆட்டோ வந்து பின்னால் போயிட்டு லைட்டாக ஈச்சர் வண்டி ஈச்சராக வருது வரிசையா. ஈச்சர் வண்டி சூரியன், சூரியபகவான் வழிகாட்டிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. முடிஞ்சோடனே இளமனூர் முக்காம்பு வந்துடும். முக்காம்பு போட்டுருக்கோம். இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சுதச்சாவை கொடிவேரி பாலம் எடுத்து சுதச்சாவடி போயிட்டோம். ஏஆச்சு ரோட்டில் சுதச்சாவடி ரோட்டில் இருந்து சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா கிளம்பூர் வந்துடும். இங்கே வந்து புறப்பட்டோம்னா கொம்புலேருந்து நேரடியாக வார்த்தலையிலேருந்து குணசீலம் போயிட்டு குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வேங்கடாஜலபதி பெருமாள் உதயம் வந்துருச்சு. முக்காம்பு வந்து விட்டது. முக்காம்பில் வந்துருச்சு. மேலே ஏறணும் சொல்லிடுறாங்க. அக்கறை போகிறோம் சொல்லிக்கலாம். கேட்டோம்னா பாஸ் கிடைக்காது. கிட்ட முடியுது. இதுக்கு சாமியா? சாமி கும்பிட்டுட்டு வரப்போ பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம நேரமாயிரும். சாமி கும்பிட்றதுல நேரம் இருட்டிடுச்சு பாரு பார்க்கு. இதில் போய் அக்கறை போகிறோம் சார். அவங்ககிட்ட பிரச்சனை வாங்காமல் வெறும் வேனுக்கு விட்டு காசு வாங்கிட்டு டோக்கன் கிழிச்சு கொடுக்கல. இங்கே ஒரு முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. என்னடா கேட்ட? டோக்கன் கேட்டேன். டோக்கன் என்கிட்ட கேட்டியா? ஆமா. அந்த வண்டி முன்னால் போன ஒரு வண்டி காசை வாங்கினது பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு உரிய டோக்கனை முக்கம்பில் இருக்கிற அலுவலர்கள் கொடுக்கவில்லை. சரி, நம்ம இங்கே இப்போ ஒரு வண்டி வந்துட்டு இருக்குது அந்த குறுகிய பாலத்தில். அதனால் தெரியுது உங்களுக்கு. அதனால் நம்ம இங்கே நின்றுருக்கோம். லைட்டு போட்டு வாங்க. வாங்க மங்கீஸ் அங்கே உட்காந்துருக்காரு. அங்கே பாருங்க. ஹேயா எரியிலே உரியிலே எல்லாம் மங்கீஸ் பாருங்க. அழகாக விளையாடுறாங்க. பிருந்தா அங்கே உட்காந்துருக்குது. லீலாவதி படுத்துருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. லீலாவதி பிருந்தாவெல்லாம் என்ன சொன்னாலும் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் இப்போ இந்த பாலம் பாருங்கள் சூப்பராக அழகாக போயிட்டுருக்கோம். இந்த லீலாவதி பிருந்தாவெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அப்படி தான் இருப்பாங்க அவங்க. அது வம்சா வலி இருக்குல்ல, வம்சா வலி. ஏன்னா லீலாவதி எங்கே பிடிச்சோன்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். எங்கே திம்பம் காடு, சத்தியமங்கலம் காட்டில் பிடிச்சோம். அப்புறம் அதனால தான் அவங்க ரீசெல்லாம் இங்கே இருக்கிறாங்கல்ல. அதனால இங்கே இருக்கிறத அவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த வியூ பாயிண்ட் தான் பார்த்துருக்காங்க. எந்த வியூ பாயிண்ட்? எது ஆத்துக்குள்ளையா? தெரியுதுமா? அங்கே கரெக்டாக இதான் அழகா இருக்கும். 2 கட்டையில் அப்படியே போகிறதும் அழகா இருக்கும்.
நீ மேல இருக்கிறதெல்லாம் தெரியுதுங்க மேடம். இங்க அங்க உட்காந்து பார்த்தா தெரியாது மேடம். இங்க உட்காந்து தெரியும். தண்ணியே இல்லையே. தண்ணியில காட்ட காமிச்சு என்ன பண்றது? நீங்க 2 பேரும் கிட்ட ஒருத்தர் மாமியார் மருமன் என்ன குடிச்சிட்டீங்களே? காவிரி ஆத்து தண்ணியவே மொண்டு வராம பாரு எப்படி போவோம். காவிரி ஆத்து தண்ணியை மொண்டு குடிச்சு ஏற்கனவே டம்முன்னு எங்கேயும் இடி வாங்கிட்டு இருக்கான் பாரு. 34வது வெட்டிங் டே முன்னிட்டு என்னுடைய ஒய்ஃப் லீலாவதிக்கு மல்லிகை மாலை மல்லிகை மாலையை இப்பொழுது மல்லிகை சரத்தை சூட்டி விட்டுக்கிறேன். திரும்ப தெரியாது. 34வது வருஷம் சக்ஸஸாக அந்த குண்டமாக வச்சு ஓட்டிட்டேன். வீடியோ சூப்பர் சக்ஸஸ். 34வது வெட்டிங் டே முன்னிட்டு, திருமண நாளை முன்னிட்டு அனைவருக்கும் என்னுடைய சட்டை, உங்களுடைய எல்லாவது மேடத்துடைய சாரி, அச்சுமாவுடைய ட்ரெஸ்ஸு, எங்க மருமக பிருந்தாவுடைய ட்ரெஸ், கேமராமேனுடைய ட்ரெஸ் எல்லாமே நம்மளுடைய கேபிஎல் ரெடிமேட்ஸில் எடுத்துட்டோம். என்னது மகனுக்கு மட்டும் அங்கே அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தெல்லாம் விற்று போயிடுச்சு. அந்த சைஸ் இல்லாதனால இப்போ திருச்சி போத்தீஸ்ல அவருக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கப்படுகிறது. இப்போ நேராக இங்கேருந்து புறப்பட்டு, காலையில் சொன்ன மாதிரி இங்கேருந்து புறப்பட்டு நேராக போத்தீஸ் போய் போத்தீஸ்ல இருந்து என் பையனுக்கு பேண்ட் ஷர்ட்டு எடுத்துட்டு அங்கேருந்து புறப்பட்டு குணசீலம் வந்து எங்கள் குலதெய்வமாக குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் தந்தனே நல்லா நீட்டாக அற்புதமாக அர்ச்சனை பண்ணி தரிசனம் பண்ணிட்டு குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே அர்ச்சனை பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இத்தோட இந்த வீடியோ நிறைவடைகிறது. மீண்டும் நாளை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னை எட்டி உதைக்கிறாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளை வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.